நம்ம முன்னோர்கள் 100 வயசு வரைக்குமே ஆரோக்கியமா வாழ்ந்தாங்க. அதுக்கு அவங்க சில எளிய பழக்கங்களை வழக்கமா வச்சிருந்தாங்க. ஆனா நாம இப்போ ஆரோக்கியத்தோட அஸ்திவாரத்தையே தொலைச்சிட்டோம்னு தான் சொல்லணும். முன்பெல்லாம் கிராமத்துக்கு ஒரு வைத்தியர் மட்டும்தான் இருந்தார். மக்களும் ஆரோக்கியமாகவே இருந்தார்கள். ஆனால் தற்போதைய நிலை என்ன? இப்போ மளிகை கடைகளோட எண்ணிக்கையை விட மருந்து கடைகளோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு. கவனிச்சிருக்கீங்களா? நாம எங்கே தவற விட்டோம்? நாம உழைக்கிறதாலையும் அதிகமா யோசிக்கிறதாலையும் உடலில் உஷ்ணம் உருவாக்கிட்டே இருக்கு. ஆனா அந்த உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கும் முறைப்படுத்துறதுக்கும் நாம நேரம் ஒதுக்குறதே இல்லை. 100 வயதை கடந்தும் இயல்பா வாழ்ந்த நம்ம முன்னோர்கள் கடைபிடித்த பழக்கம் என்ன? ஆரோக்கியத்தோட அந்த ஆரம்ப புள்ளி எது? இதை பத்தி அடுத்த பதிவில் விரிவா பார்க்கலாம்.